ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி குருமா எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், 3 தக்காளி. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த சோம்பு பட்டைலாம் போட்டு தாளித்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வதக்கி அரைச்சி வைக்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி குருமா நல்லா திக்காகவும் இருக்கும். சரிங்களா? இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கினதுக்கு அப்புறமேட்டு அந்த 10 பல் தேங்காய் கூட 1 டேபிள் ஸ்பூன் கடலை ஆட் பண்ணிக்கிறோங்க. சரிங்களா? கடலை எதுக்குன்னா இந்த குருமா நல்லா உங்களுக்கு திக்காக கொடுக்கும், அதுக்காக கடலை ஆட் பண்ணி. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டு தாளித்ததுக்கப்புறம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை போட்டு இதில் தாளிச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் இப்போ அந்த பட்டாணி தாளிக்கிறதுக்காக தான். இது ரஃப்பாக கட் பண்ண வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா 4 ரஃப்பாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரஃப்பாக கட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா பச்சை பட்டாணி, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சக்தி மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோ. நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்த பார்த்திங்களா, அதை வந்து தண்ணி விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அந்த கொதிக்கிற பட்டாணி மசாலாவில் இது ஊற்றிக்கோங்க. இதில் நீங்கள் இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு நாளாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்கனாலும் குருமா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இல்லை கூட காலிஃப்ளவர் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கன்சிஸ்டன்சி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுருங்க. 5லேருந்து 4 விசில் விட்டுட்டு நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குருமா ரெடியாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா மல்லி இலை தூவிட்டு சுட சுட இட்லியோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். பாய்.